இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 25th அண்ட் ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போறோம். இதோட சீசன் 1 முடியுது. தேர்ட் குவார்டர் முடிஞ்சிருக்க ஃபோர்த் குவார்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டோவோட கோச் பசங்களா ஏற்கனவே நம்ம அவமனே பையன் 4 ஃபவுல் வாங்கி உட்காந்துருக்கான். அதனால இன்னும் ஒரு ஃபவுல் வாங்கினா அப்படின்னா கண்டிப்பா கோர்ட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. சோ அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் பார்த்து ஆடுங்கடா அப்படின்னு சொன்னா ஒரு கூந்தலும் தேவை கிடையாது. பால் எப்பப்பெல்லாம் கைக்கு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் என்கிட்ட கொடுக்குற வேலையை மட்டும் பாருங்க, மொத்த பேரி நான் முடிச்சு விட்டுறேன்னு செம்ம கடுப்புல இருப்பானா அவமனே. ஏன்டா அப்படி யோசிக்காம பேசுறேன்னு வக்காமன்ஸ் மோமோ எல்லாம் திட்டுறாங்க. இருந்தாலும் கேப்டன் கமான் கைஸ், அவமனே இந்த அளவுக்கு பயங்கர ஹைப்பர் போக்கஸ்டா இருக்கிறானோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா அந்த ரியோட்டா பையன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போறான். இந்த 4வது குவார்டர் வந்தா மல்லா போனா கூந்தலுங்க ரேஞ்சுக்கு தான் நம்ம ஆடி ஆகணும். ஏன்னா எப்படியும் கார்டு வாங்கி நம்ம அவமனே பெஞ்சில வந்து உட்கார்ந்தா கூட நம்ம 4 பேரால மட்டுமே ரியோட்டா பையனா சமாளிக்க முடியாது. கண்டிப்பா இவங்க ஜெயிக்க போறாங்க. ஆனா அதுவே இந்த அளவுக்கு ஜெயிக்கணுங்கிற வெறியோட இருக்கிற இந்த வெறித்தனமான அவமனே உள்ள கூட்டிட்டு போய் நம்ம ஜெயிச்சோம்னா இன்னைக்கு வெற்றி நமதே. ஒன்னா ஜெயிக்கிறோம் இல்லனா தோக்குறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அந்த கேப்டன் இருப்பானா. இங்க அவமனே ரேஞ்சுக்கு ஆடி நம்ம ரியோட்டா எல்லாம் பயங்கர டயர்டா இருக்க கூட இருக்கிறவங்களா டே பங்கு பார்த்து மூச்சுடுப்பா, பாதியில இது போயிட போற மேட்ச்ல தோத்துற போறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவானுங்க. கவலைப்படாதையா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. உங்களை விட்டு நான் மேட்ச்ல பாதியில எங்கேயும் ஓடி போக மாட்டேன்னு சொல்ல அந்த மாதிரி நீ பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம அவமனேக்கு எதிராக இந்த மாதிரி தான் கேம் ஆடி ஜெயிக்க முடியும் நீ சொல்லும் போதே உன் மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருந்ததுடா அப்படின்னு அவன் மேல நம்பிக்கை வைக்கும் போது ரியோட்டாக்கும் பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்குது இவங்க இப்படி பேசுறதெல்லாம். அதுக்கப்புறம் மேட்சும் ஆரம்பிக்குது. அவமனே கிட்ட பால் கிடைச்ச உடனே எடுத்துட்டு வரான். நம்ம ரியோட்டா பிளாக் பண்றதுக்காக எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே அது என்னோட ப்ரீவியஸ் லிமிட் தாங்கிற மாதிரி இன்னுமே அவமனே அங்க புஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஏர்லயே படுத்து உளுந்துருவான் போல. அப்பயும் போக்கஸ் பண்ணி கரெக்டா அங்க ஸ்கோர் எடுக்கிறான். எல்லாரும் அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. கைஜோட கோச்சும் ரைட், இந்த அவமனே ஒரு மான்ஸ்டர் தான், ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிளோட ஏஸ்னா சும்மாவான்னு நினைக்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாலை எடுத்துட்டு போன நம்ம ரியோட்டாவும் அவமனே இப்ப எப்படி ஏர்லயே படுத்துட்டு ஸ்கோர் பண்ணணும் அதே மாதிரி பண்றான். தொடர்ந்து 2 பேரும் அந்த இடத்துல மாறி மாறி ஒரே மாதிரியான மூவ் தான் பண்ணிட்டே இருக்க. ஆடியன்ஸ்க்குலாம் ஏய் என்ன மாதிரியான மேட்ச்டா இதுன்னு சொல்லி பயங்கர கரகோஷத்தோட இருக்க. ரைட், ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற 2 பிளேயர்ஸ் ஆப்போசிட்ல மோத விட்டதுக்கே இந்த மாதிரியான நிலைமையாடா அப்படின்னு அவமனேயோட கேப்டன் நினைக்கும் போது அதுவே நம்ம ரியோட்டா பால் எடுத்துட்டு போய் ஸ்கோர் பண்றதுக்காக ஆல்மோஸ்ட் 1 செகண்ட் ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கும். பாலை தூக்கி போட்டா அந்த சின்ன 1 செகண்ட் அப்படிங்கிறது பாயிண்ட் ஸ்கோர் பண்ண விடாம கூட போயிருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அங்க பாயிண்ட் விழுக. இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு மேட்சே முடியிருக்கு. ஆனா 8 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல அந்த டோவோ லீட்ல இருக்கிறாங்க. தஸ் புசனு கைஜோட பசங்க மூச்சு வாங்கிட்டு இருக்க. மேட்சை பார்த்ததுக்கு எனக்கே மூச்சு வாங்குதுப்பான்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த கோகனே. இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் டைம் இருக்குது. இருந்தாலும் கடைசி செகண்ட் மிச்சம் இருக்கிற வரைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. என்னதான் ஒரு 10 பாயிண்ட் 8 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் நமக்காக இங்க உயர கொடுத்து இந்த ரியோட்டா பையன் ஆடிட்டு இருக்கிறான், விட்டுற கூடாதுன்னு சொல்லி அந்த கசமாவும் ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைக்காதான்னு சீரியஸா பார்த்துட்டே இருப்பான். ஈவன் அவமனேயோட மைண்ட்லயும் ரைட், இந்த ரியோட்டா இந்த அளவுக்கு ஆடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனாலயே கொஞ்சம் கூட மேட்ச்ல அசால்ட்டா இருக்க கூடாது, கடைசி செகண்ட் வரைக்கும் கான்சியஸாவே இருப்பான். ஏன்னா ரியோட்டாவோட கண்ணுல குரோக்கோட கண்ணுல இருந்த அதே ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவே அந்த வக்காமட்ஸுங்கிற பையன் என்னடா இது அவனுங்க 2 பேரும் மட்டும் ஆடிட்டே இருக்கிறானுங்க, நான் சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி கோர்ட்ல ஓடிட்டு தான் இருக்கிறேன், எனக்கே இவ்வளவு டயர்டா இருக்கேன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ டோவோட பசங்க அந்த சக்கரங்கிற பாயிண்டா பாஸ் பண்ணும்போது அவனால கரெக்டா அதை எடுத்துருக்க முடியாதா. ஆனா கிடைச்ச சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு நம்ம ரியோட்டா பையன் அந்த பாலை எடுத்துட்டு வேகமா ஸ்கோர் பண்றதுக்காக போக இன்னும் ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்குது. கண்டிப்பா இப்ப அவன் ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 தடவை பாயிண்ட் எடுத்தா போது கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்ப அவன் பாயிண்ட் எடுக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம்னு எல்லாருக்கும் புரியுது. ஆனா அந்த ரியோட்டாவை தடுக்கிறதுக்காக அவமனே அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். சோ இப்போ நான் இந்த இடத்துல இருந்தேன்னா என்ன டிசிஷனை மேக் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவமனே யோசிக்க, அவமனே நம்மள இப்ப எப்படி தடுக்க போறான் அப்படின்னு ரியோட்டா ஒரு பக்கம் யோசிக்கன்னு ரியோட்டா அவனோட மூவ மேக் பண்ண போகும்போது அவமனே சரிப்பான் நினைச்ச மாதிரியா தாண்டா பண்றேன்னு யோசிச்சுட்டு குதிச்சு ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அதையும் தடுக்கிறதுக்காக அவமனே முயற்சி பண்றானா. ஆனா அவன் ஷூட் பண்ணவே இல்ல. பால் அப்படியே பின்னாடி கொண்டு வந்து பின்னாடி வர கசாமாக்கு பாஸ் பண்ணலான்னு பார்த்தா அவமனே ரொம்ப அசால்ட்டா அதையும் கையில இருந்து தட்டி விட்டுறான். எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. எப்பறா இவ்வளவு வேகமா அவமனே ரியாக்ட் பண்ணான்னு யாருக்கும் எதுவும் புரியாம இருக்க. ரியோட்டாக்கும் அதுதான் புரியாது. அண்ட் அப்பதான் அவமனே சொல்றான், நீ இது வரைக்குமே என்னோட ஸ்டைல காப்பி பண்றேன்னு சொல்லி ஆடினில கரெக்டா பண்ணிட்டு இருந்த, நீ அதையே பண்ணிருக்கலாம். ஆனா கடைசி நேரத்துல அவனோட பார்வைங்கிறது பின்னாடி இருக்கிற அந்த கசாமா இருக்கிறானா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணல. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீ கண்டிப்பா உன்னோட டீமுக்கு தான் பாஸ் பண்ண போறங்கிறது. கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல நின்னுகிட்டு ஷூட் பண்ற மாதிரி போய் பாஸ் பண்றதுங்கிறதுலாம் ஒரு சர்ப்ரைஸான மூவ் தான். ஆனா என்ன பண்றது, நீ எனக்கு எதிராக ஆடிட்டு இருக்கிற கண்ணு, நீ என் கேரக்டர்ல இருக்கிற அப்படின்னா என்னோட மூவ்ஸை என்னோட பிளேயிங் ஸ்டைல காப்பி பண்றேன்னா நான் என்னைக்கும் என்னோட டீம்மேட்டை நம்பி கேம் ஆட மாட்டேன். இப்போ இந்த இடத்துல நீ தோத்ததுக்கு காரணமே உன்னோட டீம்மேட்டை நீ நம்பணுங்காட்டி தாண்டான்னு ரியோட்டாவை ஸ்டன் ஆக்கிட்டு போயிருவான். போச்சு போ தோத்துட்டோமா அப்படின்னு யோசிக்க பின்னாடி வந்த பசங்கள்லாம் டே மெண்டல்
இன்னும் மேட்ச் முடியல, அதுக்குள்ள விட்டு கொடுத்துறது சரியான தோக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் விடாம இறுதி வரைக்கும் ஆட முயற்சி பண்றாங்க. அப்ப நம்ம அவமனே எல்லாம் ஆப்போசிட் டீமுக்கு என்னடா நீ இன்னும் ஆடிட்டு இருக்கிறேன்னு அவங்களுக்கே பாயிண்ட் எடுத்து கொடுத்து அங்கிருந்து கவுண்டர் அட்டாக்காக பால திருப்பியும் எடுத்துட்டு வரானா. இப்படி வேகமா வர கரெக்டா உள்ள போந்து ரியோட்டா அந்த பால்லயே கை வைக்கிறான். கூடவே அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க முடியாது. இப்போதைக்கு நான் இங்க தோத்தேன் அப்படின்னாலுமே உன்னை விட நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்ல கம்மி, அவ்வளவுதான் காரணம்னு சொல்லுவானா. அதுக்குன்னு அவ்வளவு ஆணித்தனமாலாம் பேசக்கூடாது. என்னன்னு அந்த பாலை வச்சு நம்ம ரியோட்டாவை கீழே தள்ளி விட்டு அந்த இடத்துல அவமனே பாயிண்ட் எடுக்கிறான். இவன் சொல்லி டைமும் முடியுது. ஒரு 12 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல அவமனேவோட டீம் ஜெயிச்சிருந்திருப்பாங்களா. அவமனேவோட கோச்சுக்கும் மோமோக்குமே வந்து கடைசி நேரம் வரைக்கும் அந்த பதபதைப்பு இருந்துட்டே இருந்திருக்கும் போல. லைனப்புக்காக பசங்களாம் வரும்போது ரியோட்டாவால எந்திரிக்க முடியாதா. ரியோட்டாவோட டீம்மேட்ஸ் எல்லாம் அவனை பார்த்துட்டு அப்படியே லைக் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல ஏஸோட டெக்னிக்கை காப்பி அடிக்கிறதுங்கிறது உன கடைசியில எந்திரிக்க கூட விடாத அளவுக்கு அவ்வளவு எனர்ஜியோட அப்சர்வ் பண்ணதுன்னு யோசிச்சவங்களும் ரியோட்டாவை கைத்தாங்கல்ல தூக்கிட்டு ஒன்னும் அவ்வளவு ஈஸியா எல்லாம் முடியல. இன்னைக்கு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. விண்டர்ல அவனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. என்ன மாமே உன்னோட பழைய டீமேட் கிட்ட போய் ஒரு 2-3 வார்த்தைகள் ஆறுதலா நீ பேச மாட்டியா அப்படின்னு அவமனே கிட்ட அவனோட கேப்டன் கேட்க, தோத்து போனவங்கிட்ட எனக்கு எதுக்குடா பேச்சுன்னு சொல்லுவான். பசங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு வர அப்ப கேப்டன் கசாமா எதுக்குடா இப்ப அழுதுட்டு இருக்கிறீங்க, நாம இந்த கண்ட்ரியோட ஒரு டாப் 8th டீமா இருக்கிறோம், அவ்வளவு ஈஸி கிடையாது. அதே நேரத்துல இன்னைக்கு நம்மளோட ஃபுல்லஸ்ட கொடுத்துருக்கோம், வாங்க தலை நிமிர்ந்து போவோம் அப்படின்னு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு போறான். இங்க அவமனேவோட டீம்மேட்ஸும் என்னடா இந்த அவமனே அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான், இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச்ல ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு எனக்கு தெரியல, எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா அப்படிலாம் அந்த வக்கா முடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்க கேப்டன் டை ஓவரா எக்ஸைட் ஆகாதரா, என்னமோ அவமனே அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அவங்ககிட்ட காமிச்ச மாதிரில நீ பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்ல பசங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். எனது அவமனேனால இன்னைக்கு பண்ணதை விடவுமே அதிகமா புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுவாங்க. அவனால இன்னுமே பெட்டரா பண்ண முடியுமாமா. பட் இப்ப அதை பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனா அவனால எல்லா நேரத்திலயும் அதை பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு மென்டல் ஸ்டேட் ஒன்னு தேவைப்படும். அதை இந்த மேட்ச்ல அச்சீவ் பண்ண முடியல. இந்த கசாமா பையன் மத்தவங்க எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு லாக்கர் ரூம்ல அங்க கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான். அவனால ஒரு கேப்டனா இருந்து எதுவும் பண்ண முடியலன்னு அங்க மேட்சை பார்த்துட்டு இன்னும் நம்ம பசங்களாம் எந்திரிச்சு போகாம இருப்பாங்க. ஏன்னா ஆஹா திருப்பி அந்த கைஜோ கிட்ட மோதுனா கூட நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கிறோம் என்ன சரியான அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கேன். அப்போ அங்க வயலட் கலர்ல ஏதோ ஒரு மண்டையனை நம்ம ஹீரோ கவனிக்கிறானா. அவனை பார்த்தோன்னே இருங்க நான் ஒருத்தருக்கு அட்டன்ஸா போட்டு வர மறந்துட்டேன்ட்டு அங்கிருந்து போவான். அதுவே இந்த மேட்சை பாக்குறதுக்காக மிடோரிமாவும் டாக்கவும் வந்திருப்பாங்களா. 2 பேரும் அப்படியே பேசிட்டு வரும்போது வெளியில வந்து நம்ம ஹீரோஸ் எல்லாரும் ஆமா இந்த குரோக்கோ பையன் இன்னும் எங்கடா வரல போகணுமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். குரோக்கோ சும்மா அங்க ஒரு த்ரோ போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ககாமியும் வந்துட்டு நினைச்சேன் நீ இங்க தான் இருப்பேன்னு. சரி சரி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சை பார்த்துட்டு நம்ம ஒரு கேம் ஆடாம இருந்தா எப்படி இருந்தாலும் இந்த 3 பேரே எப்படி இருக்கிறானுங்களே அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல மத்தவங்க எல்லாம் எப்படின்னு கேட்க, எப்படின்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தான் எனக்கு தெரியும். ஆனா இப்ப எப்படி ரியோட்டா அவமனே மிடோரிமான்னு சொல்லி 3 பேரும் மாறி இருக்கானுங்களோ அதே மாதிரிதான் அவனுங்க 2 பேரும். ஒருத்தன் பேரு முராசகி, இன்னொருத்தன் பேரு அக்காஷின்னு சொல்ல. ஓ முராசகி அக்காஷியா, சரி சரி இந்த பாலை கொஞ்சம் தூக்கி போட்டு பார்க்கலான்னு ககாமி ஓடி வரும்போது குரோக்கோவும் பாஸ் பண்றான். அங்க ஒரு டங்க் அடிக்க அங்கே இந்த ஒரு சீசனையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் இன்னும் ஒரு 2 சீசன் இருக்கு, சாட்டு போட்டுன்னு பார்த்து முடிச்சிடலாம். சோயா தேங்க்யூ.